ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 17th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த டயரெல்லாம் அவனை தாண்டி போயிடுது. அப்போ லிங்கர் மயிலாட் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ நான் ஓகே தான், நீ ஃபீல் பண்ணிய சபி டயர் எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடுதுங்க. இப்போ ஒரு பெல் சவுண்டு கேட்குது. அடுத்த சீனில் ஹீரோவும் லிங்கரும் ஒரு பாறை மேலே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறான். ஒரு மங்கியை வச்சு ஏதோ ஒரு சடங்கு செஞ்சுட்டு இருக்கான். ஹீரோ கேட்குறான், என்ன அது ஏதோ வித்தியாசமாக செய்கிறான். அதுக்கு லிங்கர் அவன் சபி டைகரை கண்ட்ரோல் பண்ணி ஏதோ செஞ்சுட்டு இருக்கான். எனக்கும் எந்த விஷயமும் தெரில, நாங்கள் போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும். என்னோடய லார்டு எங்கே போனாலும் நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன்னு லிங்கர் சொல்கிறான். அப்போ பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறான். ஒரு ஃபார்மேஷனை ரெடி பண்ணுறான். அது மூலம் அந்த டைகரோட எனர்ஜியை எடுத்து அந்த மங்கிக்கு கொடுக்குறான். லிங்கர் கேட்குறான், அவன் அந்த மங்கியை பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ ஒரு சடங்கு பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த மங்கி வழியில் தவிச்சிட்டு இருக்குது. இதை பார்த்து லிங்கர் அந்த மங்கி நம்மக்கிட்ட எழுப்பு கேட்குது மயிலாட். இதை கேட்ட ஹீரோ, அந்த மங்கி ஒரு சாதாரண மங்கி போல் தெரில, அதே மாதிரி அவன் எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபார்மேஷன் போட்டு இருக்கான்னு தெரில. அப்போ டைகர் விரும்புகிற சத்தம் கேட்குது. இதை கேட்ட பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறவன் அப்போ இன்னும் நிறைய டைகர் இருக்கான்னு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ சொல்கிறான் லிங்கர்கிட்ட, நீ போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடி. அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறவன் இங்கே வந்தானே எனக்கு ஒரு சிக்னல் கொடு. அவளும் சரின்னு சொல்கிறேன். ஹீரோ அந்த ஃபார்மேஷனுக்குள்ளே போனதும் அந்த மங்கி கிட்ட அமைதியாக இருன்னு சொல்கிறான். அவன் அந்த செயினை தொட்டதும் அந்த மங்கி வழியில் கத்துது. ஹீரோவும் பரவாயில்ல, இந்த டைகர் ஒன்றும் முடிக்காமல் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மங்கி அந்த கொடியை கை காட்டுது. ஒருவேளை இந்த கொடி தான் இந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோவும் அந்த கொடியை எடுத்ததும் ஒரு வித சவுண்டு கேட்குது. இது அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்க கண்டுபிடிச்சிட்டான். கடைசியில் அந்த ஃபார்மேஷன் பிரேக் ஆயிடுச்சு. ஹீரோ கேட்குறான், ஒன்றும் ஏன் அந்த டைகர் எல்லாம் முடிக்காமல் இருக்குது. அப்போ லிங்கர் கேர்ஃபுல்லாக இருங்க, அவன் வந்துட்டான்னு சொல்கிறான். அவனும் டே முட்டா பையிலேன்னு கத்துறான். அந்த டைகர் எல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்ப ஹீரோ டாச் பண்ணிட்டு சொல்கிறான், நான் வேறு வசமாக மாட்டிக்கிட்டேன், இவ்வளவு சபி டைகர் எல்லாம் என் முன்னாடியே இருக்குது. அப்போ அந்த பிளாக் மேஜிக் ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோ டாச் பண்ணிடுறான். அவன் சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் பிளாக் மேஜிக் செக்டோட ஆர்டிஃபெக்டை திருடுறதுக்கு, அதனால் நீ இப்படி செத்தே ஆகணும். ஹீரோவும் பிளாக் மேஜிக் செக்டான்னு ஆச்சரியப்படுறான். அவன் சொல்கிறான், டார்க் மேஜிக்கை அவனோட சோலையும் ஃபிட்டையும் அப்சர்வ் பண்ணு. அப்போ ஹீரோ உடம்புலேருந்து க்ரீன் கலர் எனர்ஜி வெளியே போகுது. இது ஒரு ஈவில் ஸ்கில். இவன் என்னோடய சோல் பவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறான்னு ஹீரோ சொல்கிறான். அவன் எல்லா சோல் பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு சொல்கிறான், நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரியான சோல் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மங்கியோட கண்ணு ரெட் கலரில் மாறதாக காட்டுறாங்க. அவன் ஹீரோவை அட்டாக் பண்ண வர அப்போ ஹீரோக்கு பின்னாடி பார்த்தா அந்த மங்கி ஒரு ஜெயிண்ட் மங்கியாக நிச்சிருக்கு. இதை பார்த்து அங்கே இருந்த டைகர் எல்லாம் பயந்து ஓடி போயிடுது. அந்த நேரத்தில் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறவன் வேடிக்கையை பார்த்துட்டு இருக்க ஹீரோ இதை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிடுறான். அவன் ஹீரோவை அட்டாக் பண்ண போக அப்போ அந்த மங்கி அவனை அடித்து பறக்க விட்டுறது. திரும்பவும் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. அப்போ ஹீரோ அவனை அட்டாக் பண்ண அவன் அதிலேருந்து டாஜி பண்ணி அந்த மங்கிக்கு ஒரு அட்டாக்கை பண்ணிடுறான். அதுவும் பறந்து போய் கீழே விழுந்துடுது. ஒழுங்காக அந்த பிளாக்கை கொடுடான்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ அதை உடச்சி போட்டுறான். இதில் காண்டானவன் ஹீரோவை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோவும் அவனோட பிளட் பிளேடை எடுத்து அவன் கூட சண்டை போடுறான். கடைசியில் அவனை அடித்து பறக்க விட்டுறான். அவன் இழந்ததும் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ண அப்போ ஹீரோ வேண்டான்னு சொல்கிறான். அவனும் திரும்பி பார்க்க அந்த மங்கி அவனை அடித்து பறக்க விட்டுடுது. அவனும் இன்ஃபெக்ஷன் சொல்கிறான். அப்படியே செத்து போயிடுறான். ஹீரோவும் எங்கே அந்த மங்கியை காணும்னு பார்க்குறான். பார்த்தா அது கீழே குதிச்சுட்டு இருக்குது. ஹீரோ சொல்கிறான், நீ அடித்த அடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, நான் சொன்னால் கூட உனக்கு புரியாது இல்லை, உனக்கு அடிபட்டு இருக்கான்னு கேட்குறான். இது தங்க முடி வச்சுருக்க குரங்கு. இல்லை இது குரங்கு கிடையாது, இது ஒரு ஏப், அதுவும் வஜ்ரா ஏப்புன்னு ஆச்சரியப்படுறான். அப்போ லிங்கர் வந்து கேட்குறான், மயிலாட் வஜ்ரா ஏப்னா என்ன? வஜ்ரா ஏப் ஒரு ரேரான மேஜிக்கல் பீஸ். இதுக்கிட்ட குரங்கு கடவுளோட ரத்தம் இருக்கும். அதாவது இது கடவுளோட வம்சாவளியை சார்ந்தது. அது மட்டும் இல்லை, இது சின்ன வயசுலேயே 10th லேயர் ரிலீமில் இருக்கும். அப்போ ஹீரோ அந்த வஜ்ரா ஏப் கிட்ட சிஇ கொடுக்க சொன்னதாக ஒரு பாட்டிலை தரோம். நீ என்னை ஃபாலோ பண்ணணும்னா நான் சிஇ கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இதை கேட்ட அந்த ஏப் வரமாட்டேன்னு தலையாட்ட இதை பார்த்து ஹீரோ என்ன நடக்குது, ஒரு வேளை சிஇ இதை கொடுமைப்படுத்துகிறாளோ அதனால தான் வரமாட்டேங்குதோ. ஹீரோ அந்த ஏப் கிட்ட சொல்கிறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணு, நான் உன்னை சிஇ கிட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன். இதை கேட்டதோ அதை வரேன்னு சொல்லுது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு லிங்கர் அதை தொடப்போக, நீ தொடாத அது கோவப்பட போகுது. லிங்கர் சொல்கிறேன், என்ன மயிலால், வஜ்ரா ஏப் அதோட தலையை எதுவும் தொட விடாது. ஒரு வேளை இது பியூரான ரத்தம் இல்லையோ, இதுக்கிட்ட கண்டிப்பாக பியூரான ரத்தம் இருக்கும், இல்லைனா இதுக்கிட்ட இவ்வளோ பவர் எப்படி இருக்கும். அப்போ அந்த ஏப் அந்த சடங்கு பலகையை கை காட்ட ஹீரோவும் அதை எடுக்கணும்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.